விஷயம் நம்ம ஒரு டெலகிராம் சேனல் ஓப்பன் குரூப்பாகவே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போத் ஃபார் சிவில் அண்ட் மெக்கானிக்கல். சரியா, அது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் மெக்கானிக்கலில் சிவில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் வந்து நம்ம ஓப்பன் டிஸ்கஷனே இருக்கட்டும். அண்டு உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் டேரெக்டாக நம்ம ஸ்டாஃபையும் கான்டாக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டெலகிராம் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்டு நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் வந்து சென்னை சைதாப்பேட்டில் இருக்குது. அண்ட் ஆன்லைன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம ஆப் இருக்கு இல்லையா, அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர், ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ பேசிக்காக இப்படியே அவன் கொஷின் கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இதே ஒரு கொஷினாக கேட்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோனும் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா தட் இஸ் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஏற்கனவே சொல்லி கொடுத்தால. அண்ட் அகைன் வாட் இஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட்? when number of unknown is greater than நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ அன்னோன் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஈக்குவேஷனை விட அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் தே ஆர் ஃபாலோவிங். நீங்கள் மெம்பர் கவுண்ட் பண்ணணும், ரியாக்ஷன் கவுண்ட் பண்ணணும், அதெல்லாம் தேவையில்லை. டோன்ட் ரிமெம்பர் தட் ஃபார்முலாஸ், தட் இஸ் நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். பட் தட் ஃபார்முலாஸ் தே ஆர் ஆஸ்கிங் இன் ஏஇ எக்ஸாம். ஓகேவா? அந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. ஆனால் இங்கே ப்ராப்ளம் நீங்கள் டச் பண்ணுறப்ப நான் ஒரு கான்செப்ட் சொல்லித்தரேன். யூ அப்ரோச் வித் தட் கான்செப்ட் யூ கேன் சால்வ் ஈச் அண்ட் எவ்ரி கொஷின். நான் சொல்லித்தரதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணலாம் கரெக்டாக. ஓகே, ஸோ டோன்ட் யூஸ் தி ஃபார்முலா ஃபார் சால்விங் திஸ் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சர். பட் ஆனால் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஃபார்முலாவை மேட்ச்சில் கேட்பான். மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துட்டு எதுக்கு எந்த ஃபார்முலா வரும்னு அப்படின்னு கேட்பான். ஸோ ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கணும் அண்ட் நோ தி ட்ரிக் ஆல்சோ. ஓகே, நவ் டு ஸ்டார்ட் ஆஃப் வித் வில் சி ஹவு டு கால்குலேட் தி ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி. ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்சி ப்ளஸ் டிஎஸ்ஐ மைனஸ் ஆர். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னு சொல்கிறேன், இந்த டிஎஸ்சின்னு இருக்குல்ல, திஸ் டிஎஸ்சி அண்ட் டிஎஸ்ஐ ஈன்றது எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி. ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிட்டர்மினசி. ஆர் இஸ் ரிலீஸ். ஸோ திஸ் இஸ் ரிலீஸ். ஸோ ஒவ்வொன்றா என்னன்னு சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக கவனிங்க. டிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா தட் இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன் minus number of equilibrium equation. So DSC is equal to number of unknown. So U is unknown minus what? Minus equilibrium equation. Okay. So DSC வந்து plane frame க்கு வரும், beam க்கு வரும். Now coming to DSI, DSI is exclusively for frames. ஸோ டிஎஸ்ஐன்ற ஒரு கான்செப்ட் எதுக்கு மட்டும்தான் வேலிட் அப்படின்னா ஃப்ரேம்க்கு மட்டும்தான் அந்த டிஎஸ்ஐ வரும். ஓகேவா? ஃப்ரேம்னா என்ன? சிம்பிள், ஒரு பீம், ரெண்டு காலம். ஓகேவா? அந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் நான் ஃப்ரேம்னு சொல்லுவேன். ஸோ ஃப்ரேம்ன்றது வெரி சிம்பிள். ஜஸ்ட் லிசன் யா. ஸோ ஃப்ரேம்ன்றது ஒன்றும் இல்லை, ஃப்ரேம் இஸ் சம்திங் லைக் ஒரு பீம் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே காலம் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர். ஸோ டிஎஸ்ஐன்றது பிளேன் ஃப்ரேம்க்கு மட்டும்தான் வேலிட். என்ன ஃப்ரேம்க்கு? பிளேன் ஃப்ரேம். சார் பிளேன் ஃப்ரேம்னு ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா there are two types of frame. So what that is pin jointed frame, and plane frame and rigid jointed frame. Rigid jointed frame. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ரேம் இருக்குது. ஒன்று வந்து பின் ஜாயிண்டட் ஃப்ரேம், இன்னொன்று வந்து ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம். ஃபஸ்ட்டு இதுக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் இதெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் அப்படின்னா ட்ரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுவாங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? சென்ட்ரல் ஸ்டேஷன் ரூஃப் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ரஸ்ஸாக தான் இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன், லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்முக்கு மேலே ரூஃப் டாப்பில் ஃபுல்லாக ட்ரஸ் தான் இருக்கும். அந்த ட்ரஸ்ஸை தான் நான் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்னு சொல்லுவேன். பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் இஸ் நோன் அஸ் ட்ரஸ். ஓகே, now coming to this rigid jointed frame. Rigid jointed frame is plane frame. So plane frame, space frame, this is rigid jointed frame. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
the pin jointed frame இருக்குல்ல ட்ரஸ்ல இருக்க மெம்பர். ஸோ ட்ரஸ்ட்னா என்ன, ஒரு சிம்பிள் ட்ரஸ் காட்டுறேன் உங்க முன்னாடி. let us take a simple truss. So this is a truss arrangement, okay. ஒரு ட்ரஸ் இருக்கு, ஓகே. ஸோ அந்த ட்ரஸ்ல இருக்க நான் ஒவ்வொரு மெம்பரையும் தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணேன்னு வைங்களேன், அந்த மெம்பர் வந்து எப்படி ஃபோர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா எய்தர் பை ஆக்சியல் டென்ஷன் ஆர் பை ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஒன்று ஆக்சியல் டென்ஷன்னால ரெசிஸ்ட் பண்ணும், அப்படி இல்லை அப்படின்னா இட் கேன் ரெசிஸ்ட் த்ரூ ஆக்சியல் கம்ப்ரெஷன். ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் ட்ரஸ்ட்னால பண்ண முடியும், எய்தர் பை ஆக்சியல் டென்ஷன் ஆர் பை ஆக்சியல் compression, okay. So this is the load transfer mechanism. So load வந்து இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், எது pin jointed frame, either by compression or axial tension. Axial tension என்ன, a push, a pull. Axial tension is a pull. What is axial compression? Axial compression is a push, okay. So it will transmit the force only through axial force, okay. So this is pin jointed frame. Now coming to ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம். ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா, இந்த ஜாயிண்ட் வந்து ரிஜிடாக இருக்கும். சார் என்ன சார் மீனிங் அப்படின்னா, இந்த ரெண்டு ஜாயிண்டில் இருக்க ரெண்டு மெம்பரோட ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னா நீங்கள் லோடு அப்ளை பண்ணாலுமே அது டிஃப்ளெக்ட் ஆகிறப்ப அந்த 90 டிகிரி மெயின்டைன் ஆகும். இப்படி ஸ்வே ஆனாலும் சரி இந்த ஜாயிண்டில் இருக்க ஆங்கிள் வந்து மாறவே மாறாது. அந்த ஜாயிண்டில் ரெண்டு மெம்பர் ஜாயின் ஆகுதுல்ல, அந்த ரெண்டு மெம்பருக்கான ஆங்கிள் வந்து எப்போதுமே 90 டிகிரி தான் இருக்கும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம். ஸோ ரிஜிட் ஜாயிண்ட்னா என்ன, அந்த ஜாயிண்ட்டில் இருக்க ரெண்டு மெம்பருக்கான இன்க்ளூடட் ஆங்கிள் வில் நெவர் சேஞ்ச், ஓகேவா. நீங்கள் லோட் அப்ளை பண்ணாலும் சரி அப்ளை பண்ணனாலும் சரி. ஸோ இதில் லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம் எப்படி பண்ணும் அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ட்விஸ்டிங் மூமெண்ட், ஆக்சியல் ஃபோர்ஸ். ஸோ எத்தனை லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் இருக்குது பாருங்கள். ஃப்ரேம்னா என்ன, சிம்பிளான ஒரு ஃப்ரேம், ஒரு பீம், ரெண்டு காலம். ஸோ லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் என்னென்ன இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ட்விஸ்டிங் மூமெண்ட் அண்ட் ஆக்சியல் ஃபோர்ஸ். இங்கே பாருங்கள் 4 லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம் இருக்குது இதில் ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேமில். பின் ஜாயிண்டட் ஃப்ரேமில் ஒன்லி 2, ஆக்சியல் டென்ஷன் அண்ட் ஆக்சியல் கம்ப்ரெஷன், ஓகே. ஸோ திஸ் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் அண்ட் ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம். திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் வேலிட் ஃபார் வாட், ஃபார் ரிஜிட் ஜாயிண்டட் ஃப்ரேம், ஓகேவா. ஸோ தட் இஸ் அபவுட் திஸ் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம். Now listen here. So இப்போ DAC அப்படின்னா என்ன, DAC is number of unknown minus number of equilibrium equation, ஓகேவா. ஸோ இந்த ஃப்ரேமில் ரெண்டு டைப் இருக்கு, பிளேன் ஃப்ரேம் ஒன்று, ஸ்பேஸ் ஃப்ரேம் ஒன்று, ஓகே. பிளேன் ஃப்ரேம் அண்ட் ஸ்பேஸ் ஃப்ரேம். See what is DAC? DAC is unknown minus equilibrium equation. ஒரு பிளேன் ஃப்ரேமுக்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும். அதே ஒரு ஸ்பேஸ் ஃப்ரேமுக்கு பார்த்தீங்கன்னா 6 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும். ஏன் இந்த 6 அப்படின்னா இசட் டைரக்ஷன்லையும் அந்த பாசிபிள் ரொட்டேஷன் அண்ட் டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால வாட் வில் ஹேப்பன் இஸ் த ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இன் ஸ்பேஸ் ஃப்ரேம் இஸ் 6. ஸோ நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இன் பிளேன் ஃப்ரேம் இஸ் 3 and number of equilibrium equation in space frame is 6. So what is the DAC? DAC is number of unknown minus 3 in case of plane frame, and DAC is number of unknown minus 6 in case of space frame. So the space frame வந்து உங்க சிலபஸ்ல கிடையாது. It's not on your syllabus. This is for PG level, not for UG level, okay. But anyone know this? இந்த ஈக்குவேஷன்ஸ் கேட்கலாம், கொஷின் கேட்க மாட்டாங்க, ஈக்குவேஷன் கேட்க சான்ஸ் இருக்குது. மற்றபடி இதில் வந்து நியூமரிக்கல் வர சான்ஸ் இல்லை. தே ஆர் நெவர் ஆஸ்க்ட் அண்ட் தே ஆர் நெவர் கோயிங் டு ஆஸ்க் பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஃபார் யூ. பட் நோ, ஒரு ஸ்பேஸ் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குன்னா 6 இருக்கும், ஓகேவா. இதே ஒரு பிளேன் ஃப்ரேமில் 3 இருக்கும். ஸோ திஸ் இஸ் how we calculate DAC. DACன்றது என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி, தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் 3 ஃபார் பிளேன் ஃப்ரேம் and number of unknown minus 6. ஏன்னா எத்தனை ஈக்குவேஷன், ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் ஸ்பேஸ் ஃப்ரேமுக்கு 6. ஸோ unknown minus 6 for space frame. இது DAC. Now coming to DSI. DSI னா என்ன சார்? DSI is
internal static indeterminacy. DSI is internal static indeterminacy. சார் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் ஒரு சில நேரத்தில் ஸ்ட்ரக்சர் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், இது மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும். இப்போ இந்த ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் எடுத்து நான் கட் பண்ணேன்னு வைங்களேன், ஒரு கட் பண்ண அப்படின்னா இதுலேருந்து 3 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். 3 forces will be released per closed structure. So 3C. Cன்றது என்ன? Number of closed space or number of closed what? Closed structure னு சொல்லலாம், இல்லை number of closed space னு சொல்லலாம். Okay. So that is 3C. So number of C is number of closed space. Okay. So 3Cன்றது this is for plane frame. So ஒரு closed space கட் பண்ணிங்க அப்படின்னா 3 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ அதனால தான் DSI will be 3C for plane frame. இது ஃப்ரேம்க்கு மட்டும் தான் இருக்கும், பிளேன் ஃப்ரேம்க்கு மட்டும் தான் இருக்கும் அந்த DSI. ஸோ ஓகேவா, பிளேன் ஃப்ரேமில் வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் 3 into C, வேர் C is number of closed boxes. இது என்ன அப்படின்னு தெளிவாக நியூமரிக்கலில் சொல்லி கொடுக்குறேன். நவ் கம்மிங் டு ஸ்பேஸ் ஃப்ரேம். இப்போ ஸ்பேஸ் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா, ஸ்பேஸ் ஃப்ரேமில் இருக்க ஒரு க்ளோஸ்ட் பாக்ஸை கட் பண்ணோம் அப்படின்னா the forces released will be 6. 6 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும், ஏன்னா XYZல இருக்கிறதுனால 6 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ DSI will be 6C for space frame. ஓகேவா, ஸ்பேஸ் ஃப்ரேம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6C. ஸோ வாட் இஸ் த DSI for plane frame? 3C. and what is the DSI for space frame? 6C. This DSI is again exclusively for frame. இது ஃப்ரேம்க்கு மட்டும் தான் applicable. ஓகேவா. ஸோ 3C for plane frame and 6C for space frame, where C is number of closed boxes. Okay, C is number of closed boxes. Now coming to release. Release அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 4 டைப் ஆஃப் ரிலீஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் அவன் ஏயில் என்ன கேட்கலாம் அப்படின்னா இன்டர்னல் ஹிஞ்ச் மட்டும் கேட்கலாம். பட் அந்த மற்ற 3 டைப்பையும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா. ஸோ மேஜராக 4 ரிலீஸ் தான் மொத்தமாகவே. பட் ஃபார் யூ ஃபார் ஏஇ லெவல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் லிங்க் அண்ட் இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ 4மே என்னன்னு பார்க்கலாம். ஸோ DSE பார்த்தாச்சு. வாட் இஸ் DSE? DSE is number of unknown minus 3 for plane frame and number of unknown minus 6 for space frame. This is external static indeterminacy. What is internal static indeterminacy for frame? 3C for plane frame and 6C for space frame. Now coming to release. So release மட்டும் முடிஞ்சது அப்படின்னா, using this you can solve every question, whatever question they are asking in static indeterminacy, even for gate IES you can solve all the question provided you know this trick. Okay. ஸோ நான் கொஷினை சால்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ரிலீஸ் பார்க்கலாம். ஸோ ரிலீஸில் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து internal hinge, next one is link, third one is vertical shear release, fourth one is horizontal shear release. Okay, so I hope you all got this DSC and DSI. Now we'll discuss about this release in depth. So release na enna paakalam pa. See, first coming to this internal hinge. Internal hinge அப்படினா என்ன அப்படினா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படினா சப்போர்ட்ல ஹிஞ்ச் இல்லாம நடுவுல வந்து ஒரு ஹிஞ்ச் இருக்கும். இப்போ ஒரு பீம் ரன் ஆகுதுன்னு வைங்களேன், ரன் ஆகுது அப்படினா something like this. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன். அகெயின் here I am giving a support, here also I am giving a support. ஸோ சப்போர்ட்டில் இல்லாமல் ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் வச்சிங்க அப்படின்னா that is internal hinge, that is denoted by black dotted circle. தெளிவாக கொடுத்துருப்பாங்க, black dotted circle இருக்கும். ஸோ this is internal hinge. Internal hinge. இன்டர்னல் ஹிஞ்ச் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சப்போர்ட்லேருந்து இங்கே பீம் வருதா, ஸோ இந்த பீமோட ஒரு ஆஃபை இப்படி வந்து டேப்பர் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு ஆஃப் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே வைப்பாங்க, புரியுதா. ஸோ தே வில் பிளேஸ் திஸ், இதை ஜாயின் பண்ணாங்கன்னா இன்டர்னல் ஹிஞ்ச். ஓகே. ஸோ இன்டர்னல் ஹிஞ்சுன்றது ஜஸ்ட் கீப்பிங் ஒன் பீம் ஆன் அனதர் பீம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் யர் நாலேஜ்.
that is internal hinge. Now coming to the concept, இப்போ எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா that is number of members joined minus 1. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஜாயின் ஆகுது இங்கே 1 2. ஸோ இந்த ஹிஞ்சில் மொத்தம் எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 மெம்பர் ஜாயின் ஆகுதா? ஸோ the number of force released here is n minus 1. That is the expression. So n-ன்றது number of members that is joined at the junction of internal hinge. So இங்கே எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது? 2 மெம்பர் ஜாயின் ஆகுதா? So what is the release? n r is equal to 2 minus 1, that is equal to 1. ஸோ ரிலீஸ்னால் என்ன அப்படின்னா இந்த இன்டர்னல் ஹிஞ்சினால் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸை நான் கால்குலேட் பண்ணலாம். ஐ கேன் கால்குலேட் தி ஒன் அன்னோன் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பை யூஸிங் திஸ் இன்டர்னல் ஹிஞ்ச். அந்த ரிலீஸ் இஸ் 1. இப்போ இது இன்டர்னல் ஹிஞ்சா? இங்கே எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது சொல்லுங்கள் ஜங்ஷனில்? இது ஒரு ஸ்ட்ரக்சர்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சரை நான் வெட்டி தனியாக எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஹவு மெனி மெம்பர்ஸ்? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 மெம்பர் ஜாயின் ஆகுதா? ஸோ இந்த ஜங்ஷனில் 8 மெம்பர் ஜாயின் ஆகுது. ஸோ எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும்? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் minus 1 at the junction. So what is the number of members? 8. So what is the force release? n minus 1, that is equal to 8 minus 1, that is equal to 7. புரிஞ்சுதா? ஸோ இந்த இன்டர்னல் ஹிஞ்சில் எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா 7 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் இன்டர்னல் ஹிஞ்ச். உங்களுக்கு ஏயில் கேட்கலாம், சான்ஸ் இருக்குது. இது மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டு கேட்கலாம். ஐ வில் சால்வ் ஆல் த கொஷின்ஸ். ஓகே, டோன்ட் வரி. So this is the concept of internal hinge. So how will you calculate the release? Number of members joined at the internal hinge minus 1. Okay. Now coming to this link. Link அப்படினா something like this will be having. இதுதான் லிங்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கில் எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ த ஃபோர்ஸஸ் ரிலீஸ்டு 0. ஸோ சமேஷன் m0 அண்ட் சமேஷன் h0. இது மொமெண்ட்டையும் ஹரிசாண்டல் ஃபோர்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. இந்த லிங்க் இருக்குல்ல, லிங்க் ஒன்ட் ட்ரான்ஸ்ஃபர் த மொமெண்ட் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஸோ அதனால் இன் லிங்க் த நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் ரிலீஸ் இஸ் 2. ஓகே, ஃபோர்ஸ் ரிலீஸ் இன் கேஸ் ஆஃப் லிங்க் இஸ் 2. நவ் கம்மிங் டு வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ். வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ்லாம் ஐஏஎஸில் தான் கேட்பாங்க, பட் இருந்தாலும் சொல்லித்தரேன். சிம்பிள் தான் அது. வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ்னால் இப்படி இருக்கும். திஸ் இஸ் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ் அண்ட் திஸ் இஸ் வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ். ஒன்றும் இல்லை, ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸ் அப்படின்னா இந்த மெம்பர் வந்து ஹரிசாண்டலாக மூவ் ஆகும், கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். அதனால எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும்னா 1 force will be released in case of horizontal shear release, as well as here also 1 force will be released in case of vertical shear release. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இல்லை சான்ஸே கிடையாது. இது மேபி சம்டைம்ஸ் வெரி ரேர் கேஸ் இது கேட்டதில்லை. பட் எது கேட்பாங்க அப்படின்னா இன்டர்னல் ஹிஞ்ச் மட்டும் வரும், இது மூணுமே வராது. திஸ் தே வில் ஆஸ்க் இன் கேட் ஆர் ஐஏஎஸ். ஓகே, ஸோ அகைன் ஐ வில் ரிப்பீட். இன்டர்னல் ஹிஞ்சில் எப்படி ரிலீஸ் கால்குலேட் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் -1. ஓகே, ஸோ இந்த ஜங்ஷனில் எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுதோ அந்த மெம்பர் -1. ஸோ நவ் கம்மிங் டு லிங்க். ஸோ லிங்க்கில் வந்து எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும்? 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸில் 1 force அண்ட் ஹரிசாண்டல் ஷியர் ரிலீஸில் 1 force. ஸோ தீஸ் ஆர் தி மேக்ஸிமம் ரிலீசஸ். ஓகே, 4 டைப் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான். இது கூட வராது, லிங்க் கூட சான்ஸ் இல்லை. சம்டைம்ஸ் தே மே ஆஸ்க். ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் த கொஷின் செட்டர். If he is very good, if the question setter is very good, and if you want to set some standard question, in that case you can expect this, and this is not possible only for IES. Okay, I hope you all got this. Now we will consolidate into in one sentence. I hope you all got this release. Okay, now we can start solving the problems. Okay, so problems பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். Okay, now listen here. So மறுபடியும் நான் சொல்கிறேன், what is DSE? DS is DSE plus DSI minus R. So what is DSE? External static indeterminacy. That is U minus unknown minus 6 for number of unknown minus 6 for space frame and U unknown minus 3 for plane frame. Okay வா? ஸோ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான். நம்பர் ஆஃப் அன்னோன் -3, ஏன்னா பிளேன் ஃப்ரேமுக்கு 3 ஈக்குவேஷன் தான் இருக்கும், ஸ்பேஸ் ஃப்ரேமுக்கு 6 ஈக்குவேஷன் தான் இருக்கும். ஸோ அன்னோன் -6 ஃபார் ஸ்பேஸ் ஃப்ரேம் அண்ட் அன்னோன் -3 ஃபார் பிளேன் ஃப்ரேம். திஸ் இஸ் DSE. நவ் கம்மிங் டு DSI. DSI இப்போ தானே பார்த்தோம். 3C ஃபார் பிளேன் ஃப்ரேம்
plane frame. DSI is 6C for space frame. Space frame க்கு ஒரு closed structureல இருந்து கட் பண்ணிங்க அப்படினா ஆறு ஃபோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, now coming to release. so internal hingeல எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும்? n minus 1. ஓகே, now internal hinge வேற என்ன ரிலீஸ் இருக்கு? லிங்க் இருக்கு. லிங்க்ல வந்து ரெண்டு ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். next is vertical shear release and horizontal shear release. ஒரு ரிலீஸ். ஓகேவா? ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா you can solve every question in plane frame. You can solve each and every question in plane frame. Okay, now we'll solve some question. First I will start with beam. Okay, so ஒரு beamல இருந்து சொல்லி கொடுக்குறேன். so this is about that DSC, DSA and R. so ஒரு பேசிக்கான ஒரு question பார்க்கலாம். See, I have displayed a beam in front of you. இதுக்கு நம்ம static indeterminacy calculate பண்ணலாம். So what is DS? DS is equal to DSE plus DSI minus R. கரெக்டா? ஸோ இப்போ DSE ஃபஸ்ட்டு calculate பண்ணலாம். ஸோ ஃபார் ஜென்ரல் லோடிங் இந்த கொஷினை நம்ம ரெண்டு டைப்பாக அப்ரோச் பண்ணலாம். ஃபார் ஜென்ரல் லோடிங், ஃபார் வெர்டிக்கல் லோடிங். சார் ஜென்ரல் லோடிங்னா என்ன, வெர்டிக்கல் லோடிங்னா என்ன சார் அப்படின்னா, லிசன் ஹியர் கேர்ஃபுல்லி. ஜென்ரல் லோடிங் அப்படின்னா இப்போ ஒரு லோடு வந்து இன்க்ளைண்டாக ஆக்ட் ஆகுது இந்த ஸ்ட்ரக்சரில் அப்படின்னா இதுதான் ஜென்ரல் லோடிங். திஸ் இஸ் நோன் அஸ் ஜென்ரல் லோடிங். ஓகே, ஸோ இப்போ இதுவே இந்த நான் லோடை வந்து வெர்டிக்கலாக கொடுக்குறேன் அப்படின்னா திஸ் இஸ் வெர்டிக்கல் லோடிங். ஸோ we can solve this problem in two approaches. Generally we will solve in general loading. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் லோடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். See, ஜென்ரல் லோடிங் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்கா, அப்ளைடு ஃபோர்ஸ். அப்போ தான் ரிசால்வ் பண்ணால் என்ன ஆகும், ஒரு வெர்டிக்கல் லோட் ஒரு ஹரிசாண்டல் லோட் ஆக்ட் ஆகும். ஓகேவா? See, as per Newton's third law, for every action there is equal and opposite reaction. ஸோ நான் வெர்டிக்கலாகவும் லோட் கொடுக்குறேன், ஹரிசாண்டலாகவும் லோட் கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகும், எல்லா டைரக்ஷன்லேயும் ஃபோர்ஸஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் வில் டெவலப். ஸோ சப்போர்ட் ஏல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வில் டெவலப், வெர்டிக்கல் ரியாக்ஷன் வில் டெவலப் and moment will develop. Okay, so இது fixed supportல, so fixed supportல 3 unknowns will develop. Now coming to this hinged support. so hinged supportல எத்தனை reaction develop ஆகும், ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி 2 reactions will develop, VB and HB. again at C, VC and HC. See, fixed supportல 3 reactions will develop, in hinged support 2 reactions will develop. so அதனால தான் இங்கே ரெண்டு மொத்தம் எத்தனை unknown. so support ஏல 3 அன்னோன் இருக்கா, சப்போர்ட் பியில் 2, சப்போர்ட் சியில் 2. ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன்மா இருக்குது, 3 + 2 + 2 that is 7. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் இஸ் 7. ஓகே, அண்ட் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் அவைலபிள் இஸ் 3. வாட் இஸ் தட், V0, M0 and H0. ஸோ வாட் இஸ் DSE? DSE is number of unknown minus number of equilibrium equation. So எத்தனை unknown இருக்கு, 7 unknown இருக்கு. In this beam we are having 7 unknown and how many equilibrium equation is available, 3, right? So 7 minus 3 that is equal to 4. So DSE is 4. DSI வந்து beam இருக்காது 0. For beam DSI will never exist. How? See, DSI ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து என்னால் க்ளோஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு க்ளோஸ்டு ஃப்ரேம் இல்லை க்ளோஸ்டு பாக்ஸ் இருந்தது அப்படின்னா அப்போ தான் DSI டெவலப் ஆகும். பீம் வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா, கேன் யூ இமேஜின் a beam in closed form like this? இது பீம், அது that is not possible. பீம்ன்றது என்ன, this is beam, right? so பீம்னா it will be along x direction, right? x directionல தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வளைச்சி இப்படி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் பண்ணால் தான் ஒரு க்ளோஸ்டு பாக்ஸ் வரும். ஸோ அப்போ பீம் என்ன பண்ண முடியாது, ஒரு க்ளோஸ்டு பாக்ஸை நம்மளால் உருவாக்க முடியாது எங்கே, பீமில். அதனால தான் DSI is 0. DSI is 0 for beam. Again I am repeating, this DSI will become 0 in case of beam. பீமில் இந்த DSI நீங்கள் எடுக்கக்கூடாது. எங்கே வரும் அப்படின்னா இது ஃப்ரேம்க்கு மட்டும்தான் வரும். ஓகே, now coming to release.
ஸோ என்ன ரிலீஸ் இருக்குது இங்கே? ஹிஞ்ச் இருக்கா? இன்டர்னல் ஹிஞ்ச் மட்டும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன்னா இன்டர்னல் ஹிஞ்சுக்கு எப்படி ரிலீஸ் கால்குலேட் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் அட் தி ஜங்ஷன் -1. ஸோ இந்த இன்டர்னல் ஹிஞ்சில் எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது? 2 மெம்பர் ஜாயின் ஆகுதா? திஸ் இஸ் மெம்பர் 1 and this is member 2, right? So what is the release? So release is equal to n minus 1, so that is equal to 2 minus 1, that is equal to 1. So beamக்கு எது இருக்காது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனில் DSI இருக்காது. Okay, DSI is 0 for all beam, all types of beam. So let us calculate that. So what is the DSI? DSI is 7 minus 3, that is equal to 4. What is the release? Release is 1, so R is 1. So what is the static indeterminacy of this beam? DS is equal to DSE plus DSI. எப்போதுமே இந்த 3 எக்ஸ்பிரஷனை எழுதி பழகுங்க, அப்போ தான் தப்பு பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ DSI is 0 for beam. நான் அப்போ தானே சொன்னேன் DSI is 0. ஓகே, ரீசனும் சொன்னேன் ஏன் 0 அப்படின்னா, ஏன்னா க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண முடியாது பீமில். பீம் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். தட் இஸ் ஓப்பன் ஸ்ட்ரக்சர். ஓகே, we cannot close that structure. So DSI is 0. What is DSE? DSE is 4 minus what is the release? Release is 1. So the static indeterminacy of the beam shown here is 3. புரிஞ்சுதா? I just shown some standard example. I hope you all got this. Okay, so I will solve some questions that I have asked in your previous year. Okay வா? So AEல கேட்ட questions நான் சால்வ் பண்ணுறப்ப இந்த எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். We can move to next question. Okay, ஸோ இப்போ நான் உங்களுக்கு நியூமரிக்கல் சொல்லி கொடுத்தேன். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில சமயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்முலாவே டேரெக்டாக கேட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேஃபர் சைடுக்கு ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி ஏஇ மட்டும் தான் உங்கள் எய்மாக இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி யூ ஷுட் கோ த்ரூ திஸ் ஃபார்முலா. ஏன்னா அந்த ஃபார்முலாவே நிறைய தடவை கேட்டிருக்கான். ஸோ ஒரு பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் இருக்குது அப்படின்னா டிஎஸ் இஸ் கிவன் பை எம் மைனஸ் 2j minus 3. ஓகேவா? ஸோ எம் மைனஸ் 2j minus 3. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டாட்டிக் இன்டர்டர்மினசி ஃபார் பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம். இதில் எம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், ஜேன்றது நம்பர் ஆஃப் ஜாயிண்ட். அப்புறம் இதை வச்சு இன்னொரு ஃபேமஸான கொஷின் இருக்குது. இந்த 3 கேஸ் எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு 2j minus ஆர் எம்எஸ் இது இதுலேருந்து தான் வருது. இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? ஸோ எம்எஸ் கிரேட்டர் தென் 2j minus ஆர் இல்லை எம்எஸ் லெஸர் தென் 2j minus ஆர். இதே நிறைய தடவை ஏயில் கேட்டிருக்காங்க. ஸோ எம்எஸ் ஈக்குவல் டு 2j minus ஆர்னா தட் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இஸ் ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ when ms greater than 2j minus r, the structure is redundant or indeterminate. இதே m is less than 2j minus r அப்படின்னா that is unstable. ஸோ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ m 2j minus r ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா that is stable. m is greater than 2j minus r னா redundant or indeterminate. m is less than 2j minus r னா unstable. எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ரியாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபரும் ஜாயிண்ட்டும் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெம்பர் கொடுத்தோம், ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள். இப்போ தேவையான மெம்பரோட அதிகமாக அந்த ரியாக்ஷன் ஜாயிண்ட்டுக்கு தேவையான மெம்பரோட அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மெம்பர் தரேன். எக்ஸ்ட்ரா மெம்பர் கொடுத்தோன்னா த ஸ்ட்ரக்சர் இஸ் redundant ஆர் indeterminate. ஓகேவா? இதே அந்த ஜாயிண்ட் அண்ட் ரியாக்ஷனை தாண்டி கம்மியான மெம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா த ஸ்ட்ரக்சர் இஸ் அன்ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க. த ஸ்ட்ரக்சர் இஸ் unstable. ஸோ இந்த 3 கண்டிஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏயில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் த ஃபேவரட் கொஷின் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஜஸ்ட் இமேஜின். ஸோ திஸ் இஸ் த லெவல் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்க்கு என்ன ஃபார்முலா சொன்னால் டி இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் 2j minus 3. இதே ஸ்பேஸ் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 3 இருக்க இடத்துல 6 இருக்கும், 2 இருக்க இடத்துல 3 இருக்கும். ஸோ ஃபார் பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம் டிஎஸ் இஸ் கிவன் பை எம் மைனஸ் 3j minus 6. இது 2j அப்படின்னா என்ன அப்படின்னா பிளேன் ஃப்ரேமில் ஒரு ஜாயிண்ட்டுக்கு 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். எக்ஸ் டைரக்ஷனில் ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ், ஒய் டைரக்ஷனில் ஒரு ஆக்சியல் ஃபோர்ஸ் ஃபார் எவ்ரி ஜாயிண்ட். அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 2j அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? now coming to பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம், இங்கே வந்து 3j யூஸ் பண்ணிருப்பாங்க. 3j எதுக்கு அப்படின்னா ஃபார் எவ்ரி ஜாயிண்ட் 3 forces will be released. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஜாயிண்ட்
3 forces will be released. ஸோ அதனால தான் இங்கே 3J இருக்குது. இங்கே ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 3, ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 6. ஸோ அதனால தான் m minus 2J minus 3, இங்கே வந்து m minus 3J minus 6. ஸோ இங்கே 2J ஏன் போடுறோன்னா ஒரு ஜாயிண்ட்டுக்கு 2 ஃபோர்ஸ், இங்கே வந்து 2 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும், ஃபோர்ஸ் இன் எக்ஸ் அண்ட் ஒய். இங்கே வந்து ஃபோர்ஸ் இன் எக்ஸ் ஒய் அண்ட் இசட், அதனால தான் 3 இருக்குது. இங்கே 3ன்றது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன், அதனால தான் -3 பிளேன் ஃப்ரேமுக்கு, பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேமுக்கு, பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேமுக்கு நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வந்து 6. ஸோ m minus 2J minus 3 பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் அப்படின்னா ட்ரஸ்ஸுக்கு m minus 2J minus 3 பிளேன் ஃப்ரேமாக இருந்துச்சுன்னா, ஸ்பேஸ் ஃப்ரேமாக இருந்தது அப்படின்னா m minus 3J minus 6. Okay, this is exclusively for truss. Now come here. So these are formulas. So அது இந்த ஃபார்முலா தான் ஜென்ரலைஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் டெவலப்டு மட்டும் போடலை. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் டெவலப்டு வந்து 3, 6ன்னு போட்டிருக்கானா, இதே தான் அது ரெண்டும். பட் அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, திடீர்னு இந்த ஜென்ரலைஸ் ஃபார்மை கேட்டுருவான். see here m minus 2J minus 3 m minus 2J minus 3 இது எப்படி எழுதலாம்? m okay m minus 2J plus 3 ஸோ அதை எப்படி எழுதுறேன் பாருங்கள், m plus 3 minus 2J. ஸோ அந்த 3க்கு பதிலாக என்ன கொடுப்பான்? ஆர்ன்னு கொடுப்பான், ஏன்னா நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் டெவலப்டு இஸ் ஆர். ஸோ அதை தான் நான் எழுதியிருப்பேன், m plus r ds is equal to m plus r minus 2J. ஸோ அதே தான் இங்கேயும் ds is equal to m minus 3J plus 6, கரெக்டாக? ஸோ m plus 6 minus 3J. ஸோ அந்த 6க்கு பதிலாக என்ன போடுவாங்க? ஆர்ன்னு போடுவாங்க. ஸோ ds is equal to m plus r minus 3J. இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்க நிறைய தடவை. டிஎன்பிஎஸ்சி ஏயில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை இந்த எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஸோ both are same, but this is generalized form. So m plus r minus 2J for pin jointed plane frame and m plus r minus 3J for pin jointed space frame. Okay, now coming to rigid jointed plane frame. Rigid jointed plane frame க்கு பாத்தீங்க அப்படினா, while approaching the question நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் அண்ட் ட்ரிக்கையும் வச்சு சால்வ் பண்ணுங்க. ஆனா ஃபார்முலாவும் கேட்பாங்க. so know the formula also, but don't use this formula for சால்விங் த கொஷின் சால்வ் பண்ணுறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஓகே, ஸோ யூஸ் தி ஷார்ட்கட் விச் ஐ தாட் யூ டு அப்ரோச் ஆல் தி ப்ராப்ளம். ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா? ds is equal to 3m plus r minus 3J. So this is for rigid jointed plane frame. So ds is equal to 3m plus r minus 3J for rigid jointed plane frame and 6m plus r minus 6J for rigid jointed space frame. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் 6 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும், அப்புறம் ஒவ்வொரு மெம்பர்லேயும் 3 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும், 3 ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். பிளேனில் ஸ்பேஸில் 6 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் வை ஃபார் rigid jointed plane frame the expression is 3m plus r minus 3J and 6m plus r minus 6J. இது நாலுமே இம்பார்ட்டன்ட், ஹேவ் ஏ ஸ்டார் மார்க். ஸோ இது ரெண்டுமே என்ன ட்ரெஸ்ஸு, பின் ஜாயிண்டட்னாலே என்ன ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபார் பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் அண்ட் பின் ஜாயிண்டட் ஸ்பேஸ் ஃப்ரேம், தட் இஸ் ஃபார் பிளேன் ட்ரெஸ் அண்ட் ஃபார் ஸ்பேஸ் ட்ரெஸ் ds is equal to m plus r minus 2J, and for space stress ds is equal to m plus r minus 3J. So for rigid jointed plane frame the ds value is 3m plus r minus 3J, and for rigid jointed space frame the ds value is 6m plus r minus 6J. Okay va? So next session la enna pannalam appadina, I will show you the questions. Okay va? So எப்படி different questions பார்க்கலாம், எப்படி அந்த questions approach பண்றது, இந்த கான்செப்டை வச்சு next session la பார்க்கலாம். Okay.